அஸ்ஸலாமு அலைக்கும். குடும்பத்தினர் அனைவரும் விஷயங்களின் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறார்கள். அப்பாவால் கொண்டு வந்த பந்தமாக இருந்ததால் மூத்தவர்தான் முன்னால் இருந்தார். அப்பா ஒன்றும் பேசவில்லை. அம்மா உள்ளே இருக்கும் அறைகளிலிருந்து வரும் பெண்களின் குரல்களுக்கு பதில் சொல்லி குழம்பியிருப்பார். குழந்தைகள் பிறக்காது என்று தெரிந்ததிலிருந்து எல்லாமே தொடங்கியது. அவர் சொன்ன காரணம் என்னுடன் சமரசம் செய்து வாழ முடியாது என்று. ஒருவேளை என் தவறாக இருக்கலாம். எப்படியோ இது மிக விரைவாக நடந்ததால் மனதில் கொஞ்சம் வேதனை. இது தேவையில்லை என்று ஒரு எண்ணம். அன்பு செய்யலாம், மன்னிக்கலாம் என்று ஒரு உணர்வு. அப்பா முதலில் அவருடைய புகைப்படத்தை எனக்கு கொடுத்தபோது சொன்னது இன்னும் நினைவில் இருக்கிறது. மோளே, அவருக்கு நல்ல வேலை இருக்கு, நம்முடைய கஷ்டங்களை அறிந்தவர், நீ நல்லா யோசிச்சு பாரு. நல்ல அடர்ந்த மீசையுடன் உயரமான ஒருவர். ஒரு பார்வையில் யாரையும் புரிந்து கொள்ள முடியாதுதானே? உன்னை நான் ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் என்று அவர் என் கைகளை பிடித்து சொன்னபோது நான் நிறைய அழுதேன். ஒருவரை நெருக்கமாக அறிந்து ஒன்றாக வாழும்போது தானே புரியும் யாருக்கு தவறு என்று தெரியவில்லை. குடும்ப உறவுகளின் திருமண விழாவிற்கு சென்றபோது தான் அந்த வேதனையை முழுமையாக உணர்ந்தேன். யாரிடமும் சொல்லாமல் மனதில் வேதனை எரிந்து கொண்டிருந்தது. மக்களின் பார்வைகளும் பொருள் பொதிந்த வார்த்தைகளும் என்னை மிகவும் வேதனைப்படுத்தின. ஆண்களுக்கு இது வாழ்க்கையை பெரிதாக பாதிக்காது என்று தோன்றுகிறது. நான் இல்லை என்றால் வேறு ஒருத்தி. ஆனால் எங்களை போன்ற பெண்களுக்கு அப்படி இல்லையே. சிலர் என்னை காம பார்வையுடன் பார்க்கிறார்கள். அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதான் மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டான் என்று முணுமுணுத்து எல்லோரும் என் இதயத்தை கீறி முறித்தார்கள். மொழி சொல்லப்பட்டவளாக இருந்தாலும் நானும் ஒரு பெண் தாயாக வேண்டும் என்று ஏங்குபவள் என்று அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நண்பர்களை எங்காவது சந்திக்கும்போது அவர்களின் கேள்விகளுக்கு முன்பு நான் தோல்வியடைகிறேன். அவர்கள் தங்கள் காதலனுடன் ஒட்டியிருந்து பைக்கில் செல்வதை பார்க்கும்போது மனது ஏங்குகிறது. நம்முடைய கஷ்டங்களை அறிந்தவர்கள் என்று சொல்லியும் அப்பாவிடமிருந்து அவர்கள் தங்கம் வாங்கியிருந்தார்கள். இக்கா, உங்களை நம்பி கைப்பிடித்து இறங்கிய எனக்கு நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? என்னிடமிருந்து தவறு நடந்திருந்தால் எல்லாவற்றையும் சரி செய்ய நான் தயாராக இருந்திருப்பேனே. என்னை விட்டு போயிடு என்று எத்தனை முறை சொல்லியிருப்பேன். அப்போதெல்லாம் நீங்கள் சொன்னது இன்னும் என் காதில் ஒலிக்கிறது. நமக்கு மட்டும் ஒரு உலகம் கட்டணும்டி இந்த துனியாவில். ஒருபோதும் தாயாக முடியாது என்று டாக்டர் சொன்னதிலிருந்து எனக்கு தெரியும். இக்கா என்னை நிறைய ஆறுதல் செய்தார். ஆனால் எப்போது முதலெல்லாம் மாறத் தொடங்கியது என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரும் குத்து வார்த்தைகள் பேசும்போதும் நீங்கள்தான் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். இக்கா, பாவம், குடும்பத்தினரின் நிர்பந்தத்தால் தான் நீங்கள் என்னை விலக்குகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு பயனற்ற பிறவி, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். முல்லைப்பூ விதறிய மணியறையின் புதப்புகளுக்கு அந்த மனம் இன்னும் மாறவில்லை. பின்னர் யாரோ சொன்னதிலிருந்து தெரிந்தது அவருக்கு வேறு திருமணம் முடிந்துவிட்டது என்று. பெண்ணாகிய நான் இந்த வீட்டின் உள்ளரத்தில் ஒரு காட்சி பொருளாக இன்னும் எத்தனை நாட்கள் வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. குரல் எழுப்பி எதையும் சொல்ல விருப்பமில்லை. யாரையும் முகத்தை பார்க்க முடியவில்லை. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் ஒரு சுமையாகி விடுவேனோ என்ற பயம் இப்போது இருக்கிறது. குறைபாடு உள்ள ஒருவரால் மட்டுமே உன்னை மணக்க முடியும் என்று அப்பாவின் வார்த்தைகள் என் கனவுகளுக்கு திரை விழுந்தது போலாகிவிட்டது. தலாக் சொல்லி பிரியும்போது இறைவனின் சந்நிதி நடுங்கும் என்று நபி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். மன்னிப்பு. மயிலாஞ்சி சிவப்பு மங்கும் முன்பே, கனவுகளின் உலகத்திற்கு நாம் பறப்பதற்கு முன்பே இந்த மொழி எதற்காக? என்னை தேடி வந்து ஏற்று உங்களில் நான் நிறைய நம்பிக்கை வைத்திருந்தேன். கூட்டத்தில் உள்ள பெண்களின் பொறாமைகளுக்கு முன்பு என் இரு காதுகளும் வேதனையில் துடிக்கின்றன. அன்று கல்யாண பந்தலில் இருந்து என் ஆணின் வீட்டிற்கு இறங்கிய போது அப்பா அழுதார். அம்மா என்னை தொடர்ந்து முத்தமிட்டார். எல்லாவற்றிற்கும் சாட்சியாக ஒரு கூட்டம் மக்கள் என்னை சுற்றி கண்களை விரித்து இருந்தார்கள். உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள். அப்படியே இங்கு ஆண்கள் கிடைப்பதற்கு பஞ்சமில்லையே என்று அயலவர் சொன்னபோது மனதில் யோசித்தேன். எதுவும் தேவையில்லை. திருமணம் என்ற ஒப்பந்தத்தில் இணைகளை விட உறவினர்களுக்கு தான் முக்கியத்துவம். அதனால்தான் என்னை மொழி சொன்ன ஆணின் ஆண்மை அங்கு காணப்படவில்லை. இறைவன் என்னை பரீட்சைகளின் நாளுக்கு கொண்டு வந்திருக்கிறான். குழந்தைகள் பிறக்காது என்று தெரிந்தபோது முதலில் இறைவன் மீது கோபம் வந்தது. பின்னர் மொழி சொல்லப் போகிறார் என்று தெரிந்தபோது கோபத்துடன். ஆனால் அம்மா சொன்னார், எல்லாம் நல்லதற்காகவே நடக்கும் மோளே.
இறைவனின் அருளில் சந்தேகம் வைக்காதே. அதன் பிறகு நான் எப்போதும் திக்ரில் மூழ்க ஆரம்பித்தேன். பின்னர் ஒருபோதும் கனவு காண முடியாத ஒரு வாழ்க்கைக்கு இறைவன் என்னை கொண்டு வந்தார். இது இறைவன் மீதான அடங்காத அன்பின் வரிகள். ஒரே ஒரு விடியலில் என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிய இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது என்று எனக்கு தெரியவில்லை. அப்பா மற்றொரு திருமண பேச்சு கொண்டு வந்தபோது கனவின் கதவுகள் திறந்தன. மற்றொரு திருமணத்திற்காக ஏங்கி அவர் என்னை விரும்பவில்லை தெரியுமா? அதை உங்களிடம் எப்படி சொல்வது என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. 6 வயது மகளையும் 4 வயது மகனையும் அவரையும் தனியாக விட்டு அவர்களின் மனைவி மரணத்தில் வீழ்ந்தபோது அவர்களுக்கு முன்னால் மக்கள் மட்டுமே இருந்தனர். குழந்தைகள் பிறக்காத என் வாழ்க்கைக்கு இறைவன் 2 பொன் மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இறைவனின் தீர்மானங்கள் ஆச்சரியமானவை என்று என் பாட்டி சொன்னது இப்போது நினைவுக்கு வருகிறது. அவரை திருமணம் செய்த பிறகு முதல் நாட்களில் மக்கள் என்னிடம் வரவில்லை. இளைய மகன் நான் கொடுத்த பானங்களை என் மீது வீசினான். ஆனால் இறைவனிடம் ஒப்படைத்த என் மனதில் அது எதுவும் சோகத்தை தரவில்லை. சொந்த மக்களைப் போல நான் பார்த்து கொண்டேன். அவர் மிகவும் அன்பானவர் என்று எனக்கு தோன்றியது. ஒரு புன்னகை கூட தராத அந்த மக்களுக்கு ஒரு முறை உடல்நலக்குறைவு வந்தபோது அவர்கள் என்னை அன்பு செய்ய ஆரம்பித்தார்கள். இருவருக்கும் கடுமையான காய்ச்சல் வந்தபோது அவர் பயந்தார். ஆனால் நான் அவர்களுடன் உணவிலும் உறக்கத்திலும் மலமூத்திர விசர்ஜனத்திலும் கூட இருந்து பராமரித்தேன். இருவரும் படுக்கையில் பாதி உறக்கத்தில் இருந்தபோது ஒருவர் எழுந்து கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம் என்று நகர்ந்தபோது பின்னாலிருந்து ஒரு குரல், அம்மா. திரும்பி பார்த்தபோது மகள் என்னை அழைக்கிறாள். முதலாக அவர்கள் என்னை அம்மா என்று அழைத்தார்கள். ஒருபோதும் தாயாக முடியாது என்று இறைவன் விதித்த எனக்கு என் காதில் அம்மா என்ற அழைப்பு. யா அல்லாஹ், என்னால் தாங்க முடியவில்லை. நான் அங்கேயே அழுதேன், முகத்தை மூடி அழுதேன். அம்மா அழாதே, இங்கே வந்து எங்களுக்கு நடுவில் படு என்று அவர்கள் சொன்னதும் நான் ஓடி அவர்களை மார்போடு அணைத்தேன். நான் ஒரு தாயாகிவிட்டேன். கடந்த காலத்தில் நான் அனுபவித்த குத்து வார்த்தைகளுக்கும் தனிமைக்கும் இடையில் வாழ்க்கையே வெறுத்த நேரத்தில் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு இறைவனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்தபோது எனக்கு கொடுத்த முத்துகள் இவர்கள். வேறு ஒரு வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் என் மக்கள், என்னுடைய மக்கள் மட்டுமே. சோகமும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் வரும் ஒரு விசித்திரமான தருணம். கரைந்து கரைந்து இரவுகளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். அவர்களின் அன்பான அம்மா என்ற அழைப்பு என்னை மகிழ்ச்சியின் சொர்க்கத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. இதை எழுதும்போது என் மடியில் என் மகன் இருக்கிறான். பக்கத்தில் என் மகள் இருக்கிறாள். ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? என் மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்படியானால் உங்களில் ஒரு நல்ல இதயம் இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நாதனே, உனக்கு எல்லா புகழும். ஒன்றுமில்லாமல் இருந்த என் வாழ்க்கை, இழப்புகளில் மூழ்கி தாழ்ந்த என் வாழ்க்கை இன்று ஒருபோதும் கனவு காண முடியாத நிலையில். அந்த மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. என் இந்த வாழ்க்கையை வாசித்த உங்களிடம் இதயத்தில் உணர்ந்த அன்பை தெரிவிக்கிறேன்.